ஆனி மாதம் 2026 மீன ராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வையும் ஆன்மீக வளர்ச்சியையும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு தனித்துவமான காலமாக அமைகிறது. இந்த மாதம் வெளிப்படையாக பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாதது போல தோன்றினாலும் உங்கள் மனதிலும் சிந்தனையிலும் உறவுகளிலும் ஆழமான மாற்றங்கள் உருவாகத் தொடங்கும். பல நாட்களாக மனதில் அமைதியாக சுமந்து வந்த சில கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை மீண்டும் வலுப்பெறக்கூடிய காலமாகவும் இந்த ஆனி மாதம் அமைகிறது. வாழ்க்கையில் சில கதவுகள் மெதுவாக மூடப்பட்டாலும் அதைவிட சிறந்த பாதைகளை இறைவன் உங்களுக்காக திறந்து வைக்கிறார் என்பதை இந்த மாதத்தில் பல சந்தர்ப்பங்கள் உணர்த்தப் போகின்றன. மீனராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய மன அமைதியையும் ஞானத்தையும் வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்கும் குணத்தையும் அதிகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். சனி பகவான் சில பொறுப்புகளை அதிகரித்தாலும் அந்த பொறுப்புகளே உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும். சுக்கிர பகவானின் அருள் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உறவுகளில் இனிமையும் அதிகரிக்கும். ராகு மற்றும் கேதும் தாக்கம் காரணமாக சில பழைய விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வந்தாலும் அவை உங்களை பலவீனப்படுத்தாமல் அனுபவத்தின் மூலம் முதிர்ச்சியடையச் செய்யும். பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகளை உருவாக்கும் காலமாக அமையும். இதுவரை தடைப்பட்டிருந்த சில முயற்சிகள் முன்னேற்றம் காணத் தொடங்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி மனநிறைவை அளிக்கக்கூடும். சிலருக்கு வீடு, நிலம் அல்லது குடும்பம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனிமான் மன அமைதியையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் அதிகரிக்கும் காலமாக அமையும். பல விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது தொலைதூர இடங்களுடன் தொடர்புடைய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். இதுவரை மனதில் இருந்த சில பயங்கள் விலகி வாழ்க்கையை புதிய பார்வையில் காணும் திறன் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய கனவுகளையும் புதிய துவக்கங்களையும் அளிக்கக்கூடிய காலமாக அமையும். உங்கள் திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை தள்ளிப்போன சில முயற்சிகள் மீண்டும் வேகமெடுக்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கலாம். சிலருக்கு பயணங்கள் மூலமாகவும் புதிய அறிமுகங்கள் மூலமாகவும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு இந்த மாதம் படைப்பாற்றலையும் நினைவாற்றலையும் அதிகரிக்கும் காலமாக அமையும். பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அன்பும் பெற்றோரின் ஊக்கமும் கிடைக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு புதிய கற்றல் வாய்ப்புகள் உருவாகலாம். மருத்துவம், உளவியல், இலக்கியம், இசை, கலை மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக் கொண்டிருப்பவர்கள் மன அழுத்தத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இளைஞர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையின் உண்மையான இலக்குகளை புரிந்து கொள்ளும் காலமாக அமையும். சிலர் தங்களது தொழில் வாழ்க்கையில் புதிய முடிவுகளை எடுக்கக்கூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில் இருந்த சில குழப்பங்கள் குறைந்து உண்மையான அன்பின் மதிப்பு புரியத் தொடங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான பேச்சுக்கள் முன்னேறலாம். வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு இந்த மாதம் அமைதியான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை அளிக்கும் காலமாக அமையும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் மெதுவாக கிடைக்கத் தொடங்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். மருத்துவம், கல்வி, கலை, ஆலோசனை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்களை வழங்கும். அலுவலகத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுவது அதிக நன்மைகளை அளிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக அமையும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை நாடி வரக்கூடும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், பயணம், கலை மற்றும் இணையவழி சேவைகள் தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணப்படும். பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் மன அமைதியையும் குடும்ப மகிழ்ச்சியையும் வழங்கும். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். தாய்மார்களுக்கு குழந்தைகளின் சாதனைகள் மகிழ்ச்சியை அளிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மன உறுதியை அதிகரிக்கும். இளம் வயதினருக்கு இந்த மாதம் புதிய அனுபவங்களை வழங்கும். நடுத்தர வயதினருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கும் மன வலிமையும் கிடைக்கும். முதிர்ந்த வயதினருக்கு இறைநம்பிக்கையும் ஆன்மீக ஆர்வமும் அதிகரிக்கும். யாத்திரை செல்லும் எண்ணம் உருவாகலாம். முதியவர்களுக்கு தூக்கமின்மை, கால்வி மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றில் கவனம் தேவை. இயற்கையான உணவுகளும் அமைதியான வாழ்க்கை முறையும் நல்ல பலன்களை அளிக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் பாதுகாப்பான முன்னேற்றத்தை அளிக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும்.
பழைய முதலீடுகள் மூலம் சிறிய அளவிலான ஆதாயங்கள் கிடைக்கலாம். சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை அடைய முடியும். மற்றவர்களின் வார்த்தைகளை மட்டும் நம்பாமல் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் அன்பையும் புரிதலையும் அதிகரிக்கும் காலமாக அமையும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமை நிலவும். குழந்தைகளின் முன்னேற்றம் பெருமையை அளிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் மிகப்பெரிய பலமாக அமையும். உறவினர்களுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் நெருக்கம் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை காரணமாக மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் போதுமான ஓய்வெடுப்பதும் மிகவும் அவசியம். யோகா, தியானம், பக்தி பாடல்கள் மற்றும் இறை வழிபாடு மன அமைதியை அதிகரிக்கும். ஆனி மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு முத்து வெள்ளை, இளமஞ்சள், கடல் பச்சை மற்றும் இளநீல நிறங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் முக்கியமான நன்மைகளை அளிக்கும் நாட்களாக அமையும். இந்த நாட்களில் தொடங்கப்படும் முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடும். இந்த மாதத்தில் குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு சிறந்த பலன்களை அளிக்கும். ஓம் நமோ நாராயணாய் என்ற மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது மன அமைதியையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஆனி மாதம் 2026 மீன ராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த அமைதியையும் புதிய நம்பிக்கைகளையும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிய வைக்கும் அனுபவங்களையும் வழங்கக்கூடிய ஒரு அரிய காலமாக அமைகிறது. சில நேரங்களில் வாழ்க்கை மெதுவாக நகர்வது போல தோன்றினாலும் அந்த அமைதிக்குள் பல நல்ல மாற்றங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. பொறுமை, இறைநம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை ஆகிய மூன்றையும் துணையாக கொண்டு முன்னேறுங்கள். இந்த ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியையும் நல்ல மனிதர்களின் ஆதரவையும் நிலையான முன்னேற்றத்தையும் வழங்கும் ஒரு மறக்க முடியாத காலமாக அமையப் போகிறது. அன்பான நேயர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் இதன் பலன்களை பெற உதவுங்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஜோதிட பதிவுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.